SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். அஸ்வெசும கொடுப்பனவு குறித்து நாடாளுமன்றில் வெளியான அறிவிப்பு. சிக்கப்போகும் 2 அரசியல்வாதிகள். யாழில் தொப்புள் கொடியோடு சிசுவின் சடலம். பாதக செயலை செய்தது யார்? மன்னார் பொது வைத்தியசாலையில் புழுக்கள். ஆய்வு செய்த அதிகாரிகள் அதிர்ச்சி. விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனோடு சீமான் இருக்கும் புகைப்படத்தால் சர்ச்சை. ட்ரம்ப் உத்தரவால் ஆப்கான் அகதிகளுக்கு நெருக்கடி. தொடர்வன விரிவான செய்திகள். அஸ்வெசும நிவாரணம் கிடைக்காத தகுதியுடைய நபர்களுக்கு சலுகைகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் ஹர்ஷன சூரியபெரும தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்று உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். அஸ்வெசும நலன்புரி திட்டத்தின் விரிவான மீளாய்வை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளது. இன்னும் நிவாரணம் கிடைக்காத தகுதியுள்ள நபர்களை கண்டறிந்து அவர்களுக்கு சலுகைகள் வழங்குவதற்கான விசாரணைகள் நடைபெற்று வருகிறது. 2024 ஆண்டை விட 2025 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் நலன்புரி நலன்களுக்காக ஒரு பெரிய ஒதுக்கீட்டை ஒதுக்குவதற்கான திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். சட்டவிரோத மணல் அகழ்வு சம்பவத்தின் பின்னணியில் 2 பிரபல அரசியல்வாதிகள் இருப்பதாக பெருந்தோட்ட மற்றும் கிராமப்புற உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரட்ன தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்று கேள்வியொன்றிற்கு பதிலளிக்கும் போது அவர் இவ்வாறு கூறினார். சிலாபம் மணல் நிறுவனத்திற்கு சொந்தமானதாக கூறப்படும் பகுதியில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக மணல் அகழ்வு செய்யப்பட்டுள்ளது. இது ஒரு பாரிய மோசடி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது விசாரணைகள் நடந்து வருகின்றன. சுமார் 400 மில்லியன் ரூபாய் மதிப்பிலான மோசடி பரிவர்த்தனை நடந்துள்ளதாக முதற்கட்ட கண்டுபிடிப்புகள் தெரிவிப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த மோசடிக்கு இறுதி பொறுப்பான தரப்பினரை அடையாளம் காண்பது கடினம் என்றும் அமைச்சர் கூறினார். இருப்பினும் 2 முக்கிய அரசியல்வாதிகளை இந்த சம்பவத்துடன் தொடர்புபடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலதிகமாக பல ஒப்பந்தக்காரர்களும் இதில் ஈடுபட்டுள்ளனர் என்றும் கூறப்படுவதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். யாழ்ப்பாணத்தில் தோட்டக்கிணறொன்றில் இருந்து தொப்புள் கொடியோடு சிசுவின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. கைதடி பகுதியில் உள்ள தோட்டக்கிணறொன்றில் இருந்து இன்றைய தினம் சிசுவின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. தோட்டத்திற்கு சென்று விவசாயிகள் கிணற்றினுள் சிசு ஒன்றின் சடலம் மிதப்பதாக அறிவித்துள்ளனர். இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்று சடலத்தை மீட்டு வைத்தியசாலையில் ஒப்படைத்து சாவகச்சேரி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். மன்னார் பொது வைத்தியசாலையில் உள்நோயாளிகளாக சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்கு உணவு தயாரிக்கும் சமையலறை புழுக்கள் நிறைந்த ஒரு அசுத்தமான இடமாக இருப்பதாக மன்னார் நகராட்சி மன்றத்தின் பொது சுகாதார ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இன்று மருத்துவமனை நோயாளிகளுக்கு காலை உணவு எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது என்பதை கவனிக்க சென்று சமையலறையை ஆய்வு செய்த போது அவர்கள் இதனை அவதானித்துள்ளனர். இன்று காலை உணவாக நோயாளிகளுக்கு வழங்குவதற்காக மருத்துவமனை அதிகாரிகளால் தயாரிக்கப்பட்ட கொண்டை கடலையில் கரப்பான் பூச்சிகள் மற்றும் நத்தைகள் இருப்பதை பொது சுகாதார பரிசோதகர்கள் கவனித்துள்ளனர். இதனையடுத்து அந்த உணவை நோயாளிகளுக்கு வழங்கவிடாது அதிகாரிகள் அகற்றியதாகவும் கூறப்படுகிறது. மேலும் தேங்காய் துருவும் இயந்திரம் உடைந்திருப்பதாகவும் உடைந்த பகுதிகளுக்கு இடையில் புழுக்கள் சிக்கிக் கொண்டிருந்ததாகவும் பொது சுகாதார ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். நான் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனோடு இருக்கும் புகைப்படத்தை எடிட் செய்து கொடுத்ததே நான் தான் என்று இந்திய திரைப்பட இயக்குநர் சங்ககிரி ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். இந்திய தொலைக்காட்சி ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றின் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார். நான் தொலைக்காட்சி ஒன்றில் டைட்டிலில் அனிமேட்டராக வேலை செய்து வந்தேன். அப்போது நிகழ்ச்சி தயாரிப்பாளராக இருந்த செங்கோட்டையன் சீமானோடு நெருக்கமாக இருந்தவர். நான் அவருக்கு சில புகைப்படங்களை எடிட் செய்து கொடுத்துள்ளேன். அப்படி ஒரு முறை டிவிடிகளை கொண்டு வந்து கொடுத்து சீமான் பிரபாகரன் இருவரும் அருகருகே இருப்பது போல படம் வேண்டும் என்று கேட்டார். நான் எதற்கு என்று கேட்டதற்கு நாங்கள் அவருக்கு சர்ப்ரைஸாக பரிசு கொடுப்பதற்காக இந்த புகைப்படம் என்று சொன்னார். என்னால் முடிந்த அளவுக்கு அந்த புகைப்படத்தை எடிட் செய்து இருவரையும் அருகருகே இருப்பது போல சேர்த்து கொடுத்தேன். பிற்காலத்தில் சீமான் பிரபாகரனை சந்தித்ததாக வேறு தகவல்களோடு உலா வரும்போது செங்கோட்டையனை இது பற்றி சந்தித்து கேட்டேன். நம் புகைப்படத்தால் ஒரு அரசியல் தலைவர் உருவாகிவிட்டார் என்று சந்தோஷமாக கூறினார். ஆனால் அதே காலகட்டத்திலேயே இந்த புகைப்படம் எடிட் செய்யப்பட்டது என்ற தகவலும் பரவியது. ஆனால் இதுவரை நான் யாரிடமும் இதை சொன்னதில்லை. பிரபாகரனோடு சீமான் இருப்பது போல தற்போது கிடைக்கும் புகைப்படம் நான் உருவாக்கியது. இது தவிர விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுடன் சீமான் இருப்பது போல வேறு புகைப்படம் எதுவும் இணையத்தில் எங்குமே இல்லை. சீமான் பிரபாகரனை சந்தித்தாரா? அப்போது புகைப்படம் எடுத்தாரா? இல்லை சந்திக்கும் போது புகைப்படம் எடுக்கவில்லையா என்பது பற்றி நான் உறுதியாக எதுவும் சொல்ல முடியாது என்றும் கூறினார்.
தலைவர் பிரபாகரன் பேரையே யாரும் உச்சரிக்காத சூழலில் நான் வந்த பிறகுதான் இங்கு தலைவர் பிரபாகரன் பேரை உச்சரிக்கும் சூழல் உருவானது என்று சீமான் சொல்கிறார். அந்த புகைப்படத்தை எடிட் செய்து கொடுத்தவர் என்ற முறையில் நான் சங்கடப்பட்டிருக்கிறேன். இந்த புகைப்படத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு சீமான் சொல்லும் நிறைய தகவல்கள் உண்மைக்கு முரணானதாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். உலகச் செய்திகள். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஆப்கான் அகதிகள் அமெரிக்காவுக்குள் நுழைவதை தடுக்கும் உத்தரவில் கைச்சாத்திட்டுள்ளார். பதவியேற்ற பின்னர் டொனால்ட் ட்ரம்ப் கைச்சாத்திட்டுள்ள உத்தரவு அமெரிக்காவினால் அகதிகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆப்கானிஸ்தான் பிரஜைகள் அமெரிக்காவிற்குள் நுழைவதை தடை செய்துள்ளது. இந்த உத்தரவின் மூலம் ஆப்கான் அகதிகளை அமெரிக்காவில் குடியமர்த்துவதை டொனால்ட் ட்ரம்ப் கால வரையறையின்றி இடைநிறுத்தியுள்ளார். இந்த தீர்மானம் ஆப்கான் அகதிகள் என்ற வரையறைக்குள் வரக்கூடியவர்கள் மத்தியில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று அகதிகள் மேல்குடியேற்றம் தொடர்பான ஆர்வலர் ஒருவர் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அஸ்வெசும கொடுப்பனவு குறித்து நாடாளுமன்றில் வெளியான அறிவிப்பு. சிக்கப்போகும் 2 அரசியல்வாதிகள். யாழில் தொப்புள் கொடியோடு சிசுவின் சடலம். பாதக செயலை செய்தது யார்? மன்னார் பொது வைத்தியசாலையில் புழுக்கள். ஆய்வு செய்த அதிகாரிகள் அதிர்ச்சி. விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனோடு சீமான் இருக்கும் புகைப்படத்தால் சர்ச்சை. ட்ரம்ப் உத்தரவால் ஆப்கான் அகதிகளுக்கு நெருக்கடி.